ரெக்கார்டிங் செட் பண்றேன். ம். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இங்க பார்த்தோம்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. ம்ஹ்ம். ஓகே. ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட், பிகினிங் அண்ட் தி எண்ட் சொல்லி நம்ம ம்ஹ்ம். பார்த்தோம்னா, ம்ஹ்ம். அவங்க சொல்றது என்னதுன்னா, இங்க ஃபர்ஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ம். அக்காரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடம் தான். அது ம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் தான். ம். ரெவல்யூஷன் 1:8, ம்ஹ்ம். 21:6, 22:13. அப்படி ம். பார்க்கும்போது, இந்த 3 இடத்துலயும் வந்து யார பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ம். ஓகேவா? ம். அப்படி நம்ம இந்த ஃபுல் சாப்டர் இது பார்க்கும்போது, ஃபுல் சாப்டர் பார்க்க தேவையில்ல. 8ல வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். ஐ அம் த ஆல்ஃபா அண்ட் ஒமேகா சேஸ் த லார்ட் காட் ஆல்மைட்டி. ஓகே. ம். இந்த ஹூ இடத்துல இஸ், ஹூ வாஸ், புரிஞ்சுக்கலாம். ம். ஹூ இஸ் டு கம். த ம். ஆல்மைட்டி காட். ம். ஆல்மைட்டி சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம். பார்த்தீங்கன்னா, இங்க மேல வந்து கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ ஃப்ரம் ம். ஹிம் ஹூ இஸ், ஹூ வாஸ், ஹூ இஸ் டு கம் ம். சொல்லி, அண்ட் ஃப்ரம் த 7 ஸ்பிரிட்ஸ் பிஃபோர் ஹிஸ் த்ரோன். ம். த்ரோன்ல உட்கார்ந்து இருக்கிறவர் சொல்லி போட்டிருக்கு. ம். சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் சொல்லி பார்க்குறோம். ஓகே. அப்புறம் ம். அண்ட் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி பார்க்குறோம். ம். ஃபர்ஸ்ட் பார்ன் ம். ஓவர் ஆல் கிரைஸ்ட். ம்ஹ்ம். அவர் தனியா இருக்காரு. இது நம்ம வந்து 5ஆம் அதிகாரத்துல பார்த்தாலும் ம். நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். ஓகேவா? ம்ஹ்ம். ம். Then I saw a saw in the right hand of him who sat on the throne a scroll was written on both ம். side. ம். ஓகேவா? ம். ஆஹ் இங்க பார்த்தீங்கன்னா, ஆ அப்புறம் and I saw a mighty angel proclaiming a loud voice, who is worthy to break the seal and open the scroll. Okay. ம்ஹ்ம். But ம்ஹ்ம். no one in the heaven could able to open the scroll. So I wept சொல்லி யோவான் அழுகுறாராம். ம்ஹ்ம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, do not weep, the lion of tribe of Judah, root of David, will triumph சொல்லிட்டு யார் வரான்னா, I saw the lamb looking, ம்ஹ்ம். ஓகே, being slain என்னதுன்னா, அடிப்பட்ட ஒரு lamp வர ம். மாதிரி இருக்கு. ம்ஹ்ம். Standing at the center of the throne. ஓகேவா? ம்ஹ்ம். Encircled by the 4 living creatures. ம்ஹ்ம். Okay. The lamp and the 7 horns and 7 eyes சொல்லி ம்ஹ்ம். பார்க்குறோம். And God sent out to all the earth ம்ஹ்ம். and 4 living creatures. அப்போ பார்த்தீங்கன்னா, he went took the scroll from the right hand of him who sat on the throne. ம்ஹ்ம். அப்போ பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு? காட். ம்ஹ்ம். ம். அவரோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிற அந்த ஸ்க்ரோல் எடுத்துட்டு யார் வச்சிருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ லேம்ப் வச்சிருக்காங்களாம். ம்ஹ்ம். ஏன்னா சென்டர் ஆஃப் த த்ரோனுக்கு யார் வரா சொல்லி ம். பார்த்தீங்கன்னா, லேம்ப் வராங்க. ஓகே. ம்ஹ்ம். ம். ஸோ இங்கே அதான் படிக்கிறோம். Then ம். I saw in the right hand of him who sat on the throne a scroll was written சொல்லி பார்க்குறோம். அதை வந்து இந்த லேம்ப் வந்து வாங்கி பண்றாங்களாம். லேம்ப் யாரு? இயேசு கிறிஸ்து. ம். அப்ப 2 பேரு பரலோகத்துல இருக்கிறது சொல்லி தெரியுது. ம். த்ரோன்ல இருக்கிறது. அதை வச்சு நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்துல இருக்கிறது யார் சொல்லி பார்த்தோம்னா, அது காட் தான். ம்ஹ்ம். ஓகே. என்னதுன்னா, பிஃபோர் ஹிஸ் த்ரோன். ம். ஓகே. என்னதுன்னா, ஹூ இஸ், ஹூ வாஸ், அண்ட் ஃப்ரம் த 7 ஸ்பிரிட்ஸ். 7 ஸ்பிரிட்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ம். ம். பிஃபோர் இஸ் த்ரோன். இது வந்து காட் த்ரோன்ல உட்காந்துருக்காரு இங்க இருந்து இது வரைக்கும். அப்புறம் அண்ட் ஃப்ரம் 7 ஸ்பிரிட்ஸ் பிஃபோர் இஸ் த்ரோன் ம். சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறது வந்து காட் ஆல்மைட்டி. ம்ஹ்ம். ஓகே. இயேசு கிறிஸ்து தனியா இருக்காரு. ம். சரி. சரி. அடுத்தபடியா வந்து இந்த வார்த்தை வந்து எங்க இருக்கு சொல்லி பார்த்தோம்னா, ரெவலேஷன் 8. ரெவலேஷன் 21. 21:6 இருக்கு. ஓகே. இங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா, I saw the new heaven and the new earth. First heaven and first earth வந்து pass ஆயிடுச்சு, passed away, and there was no longer any sea. I saw the holy city, the New Jerusalem, coming down from the heaven from God, prepared as a bride, beautifully dressed for her husband. I heard a loud voice from the throne saying, "Look, the God's dwelling place is now among the people, and He will be dwelling with them. They will be His people, and God Himself will be with them and be their God. He will wipe every tears from their eyes. There will be no more death, or mourning, or crying, or pain, for the old order of things have passed away." Okay. He who is seated on the throne, திருப்பி என்ன வருது? He who is seated on the throne said, "I'm making all things new." Then he said, write this down, for these words are trustworthy and true. He said to me, "It is done. I am the Alpha
Omega, beginning and the end ம். சொல்றாரு. ம். To the thirsty I will give water without cost for the springs of water of life. ம்ஹ்ம். இது யார் சொல்றாருன்னா, he who sits on ம். the throne சொல்றாரு. ம். Making it new. He கரெக்ட். said to me சொல்லிட்டு ம். it is done. ம். I am the alpha and the omega, beginning and the end. ம். பாத்தீங்கன்னா இங்க வர்றது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? காட். ம். இப்ப ம். அடுத்த அதிகாரத்துல நம்ம வர்றது ம். பார்த்தோன்னா இங்க வந்து இது 13 தான் நம்ம பார்க்கறது. கரெக்ட்டா? ம். ம். அப்ப நம்ம கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். ம். ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தோன்னா, then the angel of the Lord angel ம். showed me river of water of life, a ம்ஹ்ம். crystal clear flowing from the throne of the God and of the lamp. ம். அப்ப பார்த்தீங்கன்னா இங்க 2 பேர் இருக்காங்க. ம். த்ரோனோட ரைட் ஹேண்ட்ல வந்து யார் இருக்கா பார்த்தீங்கன்னா, இன்னொரு த்ரோன்ஸ்லாம் இருக்கு. அது யாருக்கு வந்திருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, ம். இயேசு கிறிஸ்து லாம்ப்க்கு வந்திருக்காங்க. கரெக்ட். ம். from the throne of God and of the ம். lamp. ம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, sit at my right hand சொல்லி சொல்றாருல. ம். ம். I will make your enemies. ம். த்ரோனுக்கு ரைட் ஹேண்ட்ல இருக்காராம். ஓகே. ம். Down the middle of the great seat of the city. ம். On each side of the river stood the tree of life, bearing 12 crops of fruit, yielding its fruit every month. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? 12 மாசத்துக்கு 12 கனி தருதான். ம்ஹ்ம். ஓகே. ஏன்னா சீசன்ஸ் ஒரு மாசத்து இது மே மாசத்துல வந்து மாம்பழம் வரும். ம்ஹ்ம். ஒரு மாசத்துல ஒரு கனி தானே ம்ஹ்ம். சீசன் கொடுக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரீ மட்டுமே ம்ஹ்ம். 12 கனி தருதான். ஓகே. ம்ஹ்ம். இது எல்லாமே ஜீவவச்சத்தின் கனியா, ட்ரீ ஆஃப் லைஃப். ம்ஹ்ம். ஓகே. இதை நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். ம்ஹ்ம். அண்ட் லிவிங் த ட்ரீ and the leaves of the trees are for the healing of the nations. Okay. ம்ஹ்ம். No longer will there be any curse. The throne of God and of the Lamb will be in the city. போட்டிருக்கா? ம். 2 பேரோட த்ரோனும் இருக்கா. ஓகே, ம்ஹ்ம். சிட்டில. ஓகே. ம்ஹ்ம். and his servant will serve him. ம்ஹ்ம். சர்வன்ட் யார் சொல்றது பாத்தீங்கன்னா சபை. ம்ஹ்ம். They will see the face and his name will be on their forehead. ம்ஹ்ம். They will see his face and his name will be on the forehead சொல்லும்போது ம். இது நம்ம வந்து ரெவலேஷன் 14ல பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 14. ம்ஹ்ம். இங்க என்ன போட்டிருக்கு 14:1ல? Then I looked and before me was the lamp, okay, standing on the Mount Zion, with him 1,40,000 சொல்றது தான் வந்து அந்த சபை கூட்டம். Who had his name and his father's name written on their forehead. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா சபை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுதான் இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா, the throne of God and the Lamb will be in the city, and his servants will serve him. They will see his face, okay, and his name will be on their forehead. சொல்லும்போது இது 1,40,000 அந்த பீப்புள் வந்து சர்வ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆலயத்துக்குள்ள இருக்காங்க. ஏன்னா பிரீஸ்டா இருக்காங்க எல்லாருமே. கரெக்டா? they will be no more night. They will no need to no need the light of the lamp or the light of the sun, for the Lord God will give them the light and they will reign forever and ever. ஓகே, யார் ரெயின் பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சபை. will reign forever and ever சொல்லி பார்க்குறோம் along with Christ. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, the angel said to me, the word are trustworthy and true. இந்த வார்த்தை எல்லாமே trustworthy and true. அதனால என்ன பண்ணா, the Lord the God who inspired the prophet sent his angel to show his servant that the things that must soon take place. Okay. சொல்லிட்டு the Lord God who inspired the prophets sent his angel. இந்த ஏஞ்சல் அனுப்பிச்சு இதெல்லாம் வந்து என்ன நடக்குது சொல்றது வந்து எழுத சொன்னாரு. அதாவது இதெல்லாம் வந்து உண்மையானது சொல்லி சொல்றாங்க. ஓகே. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, லார்ட் I am coming soon. Look, I am coming soon. Blessed is the one who keeps the word of the prophecy written in this scroll. அப்ப இங்க வந்து யார் இங்க வரா? இங்க ஆக்சுவலா இங்க யார் பேசிட்டு இருக்க? இத கான்டெக்ஸ்ட் படி காட் சொல்றாரு அப்படின்னு ஏஞ்சல் சொல்றாரு. the Lord, the God who inspires the prophet sent his angel to show his servant things that must soon take place. ஓகேவா? அப்போ அவரை பத்தி சொல்லும்போது லுக் ஐ எம் கமிங் சூன் சொல்லும்போது இங்க மேல யார் வரா? தேவனும் வராரு, இயேசு கிறிஸ்து இருக்காங்க அந்த இதுல. அப்ப ஃபர்ஸ்ட் இங்க சொல்ல வர்றது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, காடை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்க சொல்றது ஐ எம் கமிங் சூன் சொல்றது வந்து காட் வராராம். ஓகே, கான்டெக்ஸ்ட் படி blessed is the one who keeps the word of the prophecy and written in the scroll. ஏன்னா காட் தான் இதை கொடுத்தாரு சொல்லிட்டு இங்க ஏஞ்சல் சொல்றாரு. ஓகேவா? மாற்றமே இல்லை இங்க. ஓகே. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா
ம். நெக்ஸ்ட் ஐ ஜான். இப்ப நான் ஜான் பேசுறாரு. ம். ஏஞ்சல் பேசுனது ஜான். ம். ஏஞ்சல் செட் டு மீ சொல்லி பார்க்குறோம். ம். இங்க ஐ ஜான். ம். ஐ ஆம் த ஒன் ஹூ ஹியர்ட் அண்ட் சா தீஸ் திங்ஸ். எல்லாத்தையும் கேட்டேன் நானு. அண்ட் வென் ஐ ஹியர்ட் அண்ட் சீன் தெம் ஐ ஃபெல் ஃபேஸ் டவுன். என்ன பண்ணேன்னா அந்த ஏஞ்சலை வர்ஷிப் பண்ணேன். பட் ஹி செட் டு மீ டு நாட் டூ திஸ். ஐ ஆம் எ ஃபெலோ சர்வெண்ட் வித் யூ அண்ட் வித் யுவர் fellow prophets and with all who keep the word of the scroll, worship God. Wow. Then he told me, do not seal up the word of the prophecy of the scrolls because it's nearer. Let the one who does wrong continue to do wrong. Let the veil person continue to veil. Okay. Let the one who does right continue to do right. Let the holy person continue to be holy. Okay. Look, I'm coming soon. My reward is with me. I will give to each person according to what they have done. சொல்லிட்டு I am the alpha and the omega, the first and the last, beginning and the end. அப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இதுல சொன்னது எல்லாமே அவர் காட் சொன்னாரு அப்படின்றத பத்தி தான் பேசிட்டாரு. காட் சொன்னார் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து கிரைஸ்ட் பத்தி வரணும். கிரைஸ்ட் ஏன்னா 2 பேர் சிங்காசனம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காட் பத்தி சொல்லியிருக்கு. ஓகேவா? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஐ ஜான் நான் பேசுறேன்பா சொல்லிட்டு கை தூக்கி பேசுறாரு இவரு. ஓகேவா? காட் பேச இங்க அப்படியே போயிட்டு இருக்கு நடுவுல. ஓகேவா? இயேசு கிறிஸ்து பத்தி வரல. Blessed are those who wash their robes that they may have the right to the tree of life and may go through the gates into the city. Outside of the dogs practice magicians, sexual immorality எல்லாரும் இருக்காங்க. யாரெல்லாம் இந்த சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறாங்களோ, மேல சொல்லப்பட்ட சிட்டி இருக்கு பாத்தீங்களா, சிட்டிக்குள்ள என்டர் ஆகுங்களோ அவங்க வந்து ஜீவன் அடைவாங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சொல்லிட்டு பிறகு இங்க வந்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ஐ ஜீசஸ் கை தூக்கி பேசுறாரு. நான் வந்துட்டா சொல்லிட்டு. ஓகே. I've sent my angels to give you the testimony of the church. மேல யார் சொல்ல கொடுத்தா? The Lord God who inspires the prophet sends his angel to show his servant that things must soon take place சொல்லி பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா I Jesus have sent my angel to give you the testimony for the church. I am the root and the offspring of the David and the bright morning star. இங்க ஸ்பெசிஃபிக்கா இங்க பாத்தீங்கன்னா இது எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க? டெஸ்டிமனி ஃபார் த சர்ச். டெஸ்டிமனினா என்னது? சாட்சி கொடுக்குறாங்க. சாட்சி கொடுக்குறாங்க. கரெக்டா? இதுதான் நம்ம என்ன படிச்சோம்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல அவர் கையில என்ன இருந்தது? 7 சபைகள். இங்க பார்த்தோம்ல, in his right hand. இங்க பாருங்க, among the lamp was one like the son of man. ஓகே, dressed in a robe. இது யாரு? இயேசு கிறிஸ்து. ஓகேவா? அவர் வந்து என்ன பண்றாருன்னா in his right hand he held the 7 stars coming out of the mouth is a sharp sword. ஓகே, அப்போ அந்த 7 stars. ஓகே, அப்புறம் வந்து lamp stand பக்கத்துல நிக்கிறாரு சொல்லி போட்டிருக்கு. அப்ப இங்கே நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா the mystery of the 7 stars you saw in my right hand and of the 7 golden lamps is this. The 7 stars are the 7 angels of the 7 churches and the 7 lamps are the 7 churches சொல்லி பாக்குறோம். ஓகேவா? 7 சபைகள் ஊருக்குள்ள இருக்க 7 சபைகள். இங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிரைஸ்ட் இங்க என்ன பண்றாருன்னா the first and the last சொல்லிட்டு நம்ம ஒரு இதுல வந்து கிரைஸ்ட் பேசுறது பார்த்தோம். அப்ப நம்ம வெளிப்படுத்தல இங்க என்ன பாக்குறோம்னா இதுல வந்து this is the இவர் என்ன பண்ணாரா? send his angel specific to the testimony of churches. கரெக்டா? இங்க பாருங்க, கரெக்டா இங்க வந்து ஏஞ்சல் ஆஃப் த சர்ச் சொல்றது. இந்த ஏஞ்சல்ல யார் அனுப்புனது? இந்த ஏஞ்சல் வந்து ஒரு கிரைஸ்ட் அனுப்புனார்னு பார்த்தோம். கரெக்ட். ஏன்னா இங்க பாருங்க the 7 angels, 7 stars are the angels to the 7 churches சொல்லி பாக்குறோம். கரெக்டா? அதனாலதான் இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா அவர் சொல்றாரு இங்க ஓகே டெஸ்டிமனி ஃபார் த சர்ச்சஸ் சொல்றாரு. ஆனா இங்க இந்த புக் ஃபுல்லா கொடுத்தது யாருன்னா ப்ராஃபசி சூன் டேக் பிளேஸ், வாட் மஸ்ட் சூன் டேக் பிளேஸ் சொல்றது எல்லாமே யார் கொடுத்தது சொல்லி பாத்தீங்கன்னா அதே 1ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரா? the revelation of Jesus Christ which God gave him. கரெக்டா? காட் கொடுத்தது இது. ஓகே, அதான் பாருங்க இங்க வந்து what must to his servant what must soon take place. கரெக்டா? எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. what must soon take place காட் கொடுத்தது. what must soon take place இங்க கீழே நம்ம பார்த்தோம்னா அது வந்து சர்ச்சுக்கு கிரைஸ்ட் அனுப்பிச்சது. ஓகே, 7 stars are the 7 churches. அதனால இங்க தெளிவா என்ன போட்டிருக்குன்னா இங்க வந்து Lord God who inspires the prophet sends his angel to show his servant that what must soon take place.
ஸ்பெசிஃபிக்கா டிஸ்டிங் பண்றாங்க, மாத்தி கரெக்டா சொல்றாங்க அந்த பாயிண்ட. இது வேற அது வேற சொல்லிட்டு. இங்க கிரைஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க சர்ச்சஸ்க்கு சொல்றது. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஐ அம் த ரூட் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஆஃப் டேவிட், பிரைட் மார்னிங் ஸ்டார். த ஸ்பிரிட் ஆஃப் த பிரைட் சேஸ் கம் அண்ட் லெட் த ஒன் ஹூ ஹியர்ஸ் கம், லெட் த ஒன் ஹூ thirsty கம். ஓகே, யாரெல்லாம் வந்து சபையில நான் சொல்ற வார்த்தை கேக்குறீங்களோ வாங்க கேளுங்க. லெட் த ஒன் ஹூ விஷஸ் டேக்ஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் வாட்டர் ஆஃப் லைஃப் சொல்லி சொல்றாங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹியர்ஸ் த வேர்ட் ஆஃப் த ப்ராஃபஸி ஆஃப் த ஸ்க்ரோல், இஃப் எனி ஒன் ஆட்ஸ், இதுக்கு மேல ஆட் பண்ணீங்கன்னா ஆட் ஆகும், இதுக்கு மேல இது பண்ணீங்கன்னா சேர்க்கப்படும் சொல்லிட்டு இங்க வார்ன் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். அப்புறம் இங்க என்ன சொல்றாருன்னா, he who testifies these things says yes I'm coming quickly and amen come lord jesus சொல்லி இங்க சொல்றாங்க. கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க டிஸ்டிங்க்டா ரெண்டா பிரியுது. என்னதுன்னா அங்க ஃபுல்லா சொல்ல வர்றது வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. காட் சொல்றது, அப்புறம் கிரைஸ்ட் சொல்றது, ஏஞ்சல் அனுப்பி சொல்றது. பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காட் சொல்றது. சோ இதான் நான் பகுத்தறியறது. அந்த சும்மா அவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தெரியல தெரிஞ்சுக்கிட்டே பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா சொல்லிட்டு. இவ்வளவு படிச்சவங்க இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்களா? இப்ப கிளியரா புரியுதுல்ல? ஆனா இதுல என்ன क्वेश्चन வந்துச்சு அப்படினா, நம்ம வந்து எல்லா இடத்துலயும் த கமிங் சூன் கிரைஸ்டோட செகண்ட் கமிங் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. கரெக்ட். அதுதான் கேள்வி. இப்போ செகண்ட் கமிங் அப்படிங்கும்போது வந்து கிரைஸ்ட் வர்றாரு அப்படின்றத பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல வந்து காடும் அந்த சிட்டில இருக்காரு அப்படின்னு போட்டுருக்கு. அப்ப செகண்ட் கமிங் டைம்ல வந்து காடும் வர்றாரா இல்ல கிரைஸ்ட் மட்டும் வருது? இங்க வந்து இந்த சிட்டியை பத்தி தான் பேசிருக்காங்க, கான்டெக்ஸ்ட். ஓகே, இங்க என்னதுன்னா காடோட ராஜ்யம் வருது. அதுல காடோட ராஜ்யம் வந்து வந்துட்டு பிறகு அவர் என்ன சொல்றாரு, சிட்டி ஆன் தி த்ரோன் ஐ அம் மேக்கிங் எவரிதிங் நியூ. ஓகே, எல்லாத்தையும் மாத்த போறேன். ஓகேவா? மரணத்தை எல்லாத்தையும் நீக்க போறேன். அந்த சிட்டி, ஹோலி சிட்டி வந்து வருது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, கம்மிங் டவுன் ஃப்ரம் ஹெவன், ஃப்ரம் காட். ஓகே, அதுதான் என்ன பண்றாங்கன்னா கம் ஐ அம் கமிங் சூன் சொல்லி சொல்றாரு. இந்த ராஜ்யத்தை கொண்டு வர போற சொல்லி சொல்றாரு. ஓகே, லுக் ஐ அம் கமிங் சூன், blessed is the one who keeps the word of the prophecy written in the scroll. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா லுக் ஐ அம் கமிங் சூன், மை ரிவார்ட் இஸ் வித் மீ, ஐ வில் கிவ் டு ஈச் பர்சன் அக்கார்டிங் டு வாட் ஹி ஹஸ் டன் சொல்றது. இது நம்ம தனியா வந்து கிரைஸ்டுக்கு எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஓகே, இங்க வர்றது பாத்தீங்கன்னா 2 பேரும் தான் வராங்க ஆக்சுவலா. அதனாலதான் அந்த ராஜ்யம் வரும்போது கிரைஸ்ட் இருக்காரு, காட் இருக்காரு சொல்லி பாக்குறோம். அதுவும் இது எப்ப நடக்கிற விஷயமா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அது மட்டும் தான் ஒரே ஒரு பாயிண்ட். இது வந்து 1000 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு நடக்கிற விஷயமா, 1000 இயர்ஸ்ல நடக்கிற விஷயமா சொல்றதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த வசனம் தான் கொஞ்சம் இதா இருக்கு, ஹார்டா இருக்கு. என்னதுன்னா, he will wipe every tears from their eyes, there will be no more death. இப்ப 1000 இயர்ஸ் இருந்ததுன்னா 1000 இயர்ஸ் எண்ட்ல வந்து டெத் இருக்கு. ஓகே, அப்போ 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற விஷயமா இருக்கும் சொல்றதுதான் ஒரு பாயிண்ட். ஆனா அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏன்னா அதே மாதிரி நம்ம அந்த பாயிண்ட் வந்து வச்சு பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துலதான் சாத்தானை புடிச்சிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் முடியுது. மரணத்தை தூக்கி நரகத்துல போட்டுறாங்க. அப்புறம் யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்க தூக்கி செகண்ட் டெத்ல போட்டுறாங்க சொல்லி பாக்குறோம். டெத் அண்ட் ஹேடஸ் த்ரோன் இன்டு ஃபயர், whose name were not written in the book of life வந்து thrown into the lake of fire சொல்லி பாக்குறோம். இது முடிச்ச பிறகு தான் இங்க வந்து இது வருது, நியூ ஹெவன் நியூ எர்த். அப்ப இது கம்ப்ளீட்லி வந்து 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் பேசுற ஒரு விஷயமா? ஏன்னா எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்ட பிறகு அங்க நம்ம 1 கொரிந்தியர் 15 படிக்கிறோம்ல, 15ல என்ன பண்றாருன்னா, இது வந்து சங்கீதம் 110ஓட ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னா, the Lord said to my Lord, sit at my right hand until I make your enemies your footstool. ஓகேவா? இதான் அங்க சொல்ல வர்றது. லார்ட் வந்து எங்க ரைட் பண்ணுவாருன்னா சியோன்ல இருந்து ரைட் பண்ணுவாராம், among your enemies. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா 25ல இருந்து, for he must reign until he puts all his enemies under his feet. ஓகேவா? இங்க நம்ம பாக்குறது அதே வசனம், foot a foot for the enemies, sit at my right hand until I make your enemies a foot for your feet. யார் சொல்றா சொல்லி பாத்தீங்கன்னா லார்ட் செட் டு மை லார்ட், இயேசு கிறிஸ்து சொல்றாராம். காட் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாராம். அப்படி இருக்கும்போது இங்க வந்து for he must reign until he put all his enemies under his feet, the last enemy to be destroyed is death. அத வெளிப்படுத்தல நம்ம பார்த்தோம்னா அங்க லாஸ்ட் enemy to be destroyed is death. என்னன்னா இங்க இருக்கு, நீங்க வேற அதிகாரத்துல ரெவல்யூஷன்
So the death and Hades were thrown into the lake of fire. Okay. அப்ப பாத்தீங்கன்னா the last enemy to be destroyed is death. For he has put everything under his feet. Okay. Now when it says that everything has been put under him, it is clear that this does not include God himself, who put everything under Christ. ஏன்னா God தானே என்ன சொல்லியிருக்காரு, லார்ட் சிட் பை லார்ட் சிட் அட் மை ரைட் ஹேண்ட், நான் உனக்கு கால் கீழே போற எல்லாத்தையும். ஓகே. ஆனா கிரைஸ்ட் கீழே காட் கிடையாது. When he has done this, the Lord, then the Son himself will be made subjected to him. Subjected என்னது, கீழ்ப்படிந்து, obey. யார் கீழே இருப்பார் சொல்லி பார்த்தீங்கன்னா, who puts everything under him, so that God may be all in all. ஓகே. இது வந்து கிங்டம்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ மேபி இந்த விஷயம் தான் வந்து இங்க வெளிப்படுத்தல் 21 இருக்குதா. கிரைஸ்ட் வந்து இப்ப காடோட கிங்டம் வந்து எல்லாருமே சமாதானத்தோட, மரணம் இல்லை, எல்லாமே ஆயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். கிரைஸ்ட் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். அந்த விஷயத்த பேசுறாங்களா சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க பாருங்க, இந்த டைம்ல வந்து அடிச்சு நொறுக்குற டைம்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the Lord is extended your mighty scepter from Zion, saying, rule in the midst of your enemies. Rule in the midst of your enemies என்னது, சத்துருக்கள் நடுவில் ஆளுகை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். ராஜ்யத்துல இப்போ இன்னும் wicked people இருக்காங்க, இன்னும் இது. Your troop will be willing on the day of battle, array of holy splendor. Your young men will come to you like dew from the morning home. The Lord has sworn and will not change his mind. You are a priest forever in the order of Melchizedek. இது மெல்கிஷேதேக் இதுல நம்ம பார்ப்போம். அத the Lord is at your right hand. He will crush kings on the day of his wrath. He will judge the nation, heap up the dead, and crushing the rulers of the world. He will drink from the brook along the way, so he might lift his head high. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காரோட கிங்டம்ல நடக்கிறதா இல்லைன்னா ஆர்மகடன் யுத்தத்துல நடக்கிறதா சொல்றதுலாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த விஷயம் இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின், இது எப்ப நடக்கிற விஷயம் சொல்லிட்டு. இதே மாதிரி சங்கீதம் 2 இருக்கு. வேற ஏதாவது கொஸ்டின் இது ஓகே உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? இது புரிஞ்சு. அதான் இதுல நான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, அவர் வந்து அந்த சிட்டில இருக்காரு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதானே? இது வந்து சிட்டில நடக்கிற விஷயம். இங்கே பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் வந்து இங்க கம்மிங் சொல்றாருல. எதுக்கு கம்மிங் சொல்றாங்க? The Spirit says come. Let one who hears says come. இது வேற. இது வந்து மக்களை பார்த்து சொல்றது. ஒரு சபையை பார்த்து சொல்றது. இங்கன்னா சர்ச்சஸ். கரெக்ட். கிரைஸ்ட். ஓகேவா? அதுக்கு மேல 12ல லுக் ஐ அம் கம்மிங் சூன் அப்படின்னு இங்கேயும் போட்டிருக்கு. ஆமா. இது வந்து ஆனா நம்ம என்ன படிச்சோம், இது வந்து காட் சொல்றாரு அப்படின்னு படிச்சோம். ஏன்னா அவர் தான் 13ல வந்து ஐ அம் த ஆல்பா அண்ட் ஒமேகா அப்படிங்கிறாரு. ஆமா. அப்ப இந்த இடத்துல இவர் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்றது வந்து ஐ அம் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்றது வந்து அப்ப எதை பத்தி சொல்றாரு? அவரும் வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இது இது எந்த ஈவெண்ட் குறிக்கிறது? அதுதான் குழப்பமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஐ அம் கம்மிங் அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன நினைச்சிடறாங்க, கிரைஸ்ட் தானே வர்றாருன்னு சொன்னாரு. அப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாம் சொன்னது கிரைஸ்டா தானே இருக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் வந்து. ஓகே. இங்க கம்மிங் இருக்கு, இங்க கம்மிங் இருக்கிறதுனால கரெக்ட். கம்மிங் சூன் சொல்றதுனால அது. ஆனா கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது காட் தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க பழைய ஏற்பாடுல பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இசையால வந்து இதே மாதிரி ஒரு இடத்துல உண்டு, நான் வருவேன், என்ன சொல்றது, ஒரு ஆளுகை செய்வேன் அப்படின்ற மாதிரி இசையால ஒரு இடத்துல படிச்சு ஞாபகம் இருக்கு. இதுதானே 40:10. அதான் நினைக்கிறேன். Okay. See, the sovereign Lord comes with power, and he will rule with mighty arms. See, his reward is with him, and he is accomplishes him.
டு கிவ் மணி. அதான் ரிவார்டு கம்பெனிஸ். ஸோ இங்க இருக்கிறதும் அப்போ வெளிப்படுத்தல இங்க நம்ம பாக்குறதும் சேம் தானே. மை ரிவார்ட் இஸ் ஈச் பர்சன் அக்கார்டிங் டு வாட் ஹி ஹஸ் டன். ஸோ இங்க யார் சொல்றா சொல்லி பார்த்தீங்கன்னா யாவே காட் சோரன் லாட் சொல்லிட்டு. ஆனா இதே வார்த்தை வந்து புதிய ஏற்பாடுல இருக்கு. இது இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மத்தேயு நினைக்கிறேன். ஆ 16:27. From the time on, Jesus began to explain to his disciples that he must go to Jerusalem and suffer many things at the hand of the elders, the chief priests, and the teachers of the law, and that he must be killed on the third day, he must be raised. சொல்லி பார்க்குறோம். அப்போ இது இப்போதான் படிச்சோம். 27. ஓகே. ஆனா அதுல வேற கான்டெக்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. For the Son of Man is going to come in the Father's glory with his angels, and then he will reward each person according to what he has done. சேம் தான், அங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா for the Son of Man is going to come in his Father's glory. Father's gloryனா அப்போ இங்க நம்ம பார்த்த எங்க இருக்கு ஐசியால சொல்லப்பட்ட இதுதானே, நான் ரிவார்ட் பண்ண வரேன் சொல்லிட்டு. Father's gloryனா அவரோட நேம் தானே, அவரோட நாமத்தை வச்சுட்டு வராரு சொல்லி பாக்குறோம். Sovereign Lord will come and reward சொல்லி சொல்றாங்க. ஓகே, அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம். கால் பண்றேன். சோ எப்படி வந்து அங்க ஒண்ணுன்னு பார்த்தோம்ல, என்னது அந்த வசனம் என்னது, blessed is the one who comes in the name of the Lord. Name of the Lord. இயேசு கிறிஸ்துவோட தேவனோட காலோட நேம் வந்து வச்சிருந்தாரு பாத்தீங்களா. அவரு ட்ரையம்ப் என்ட்ரி உள்ள என்டர் ஆகும்போது அங்க இருக்க மக்கள்லாம் அந்த குருத்துளை கையில வச்சுக்கிட்டு blessed is the one who comes in the name of கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் கர்த்தருடைய நாமத்தினால். சோ அந்த நாமத்தை தான் இங்கேயே வச்சிருக்காரு, Father's glory with his angels, and then he will reward each person according to what he has done. அவரோட க்ளோரியில வராரு சொல்லி பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் இசையா போங்க. இசையால வந்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிருக்காங்க. இசையா 40 என்ன பார்த்துட்டுங்க, 40:10. The sovereign Lord comes with power and he rules with a mighty arm. See, his reward is with him and his recompense accompanies him. அதாவது his reward is with him அப்படின்னு சொல்றாங்க இங்க. His reward is with him. அங்க வந்து he will give reward to those என்ன சொல்றது, விசுவாசம் வச்சிருக்கவங்களுக்குலாம் அவர் வந்து அந்த ரிவார்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல 2 விஷயத்தை பத்தி பேசுறாங்க. 2 ஒரே விஷயம் கிடையாதுல்ல. மை ரிவார்ட் இங்க வந்து இது யார் சொன்னாருன்னு சொன்னோம், his reward is with him. ஓ அது வந்து ஆமா கரெக்ட். மை ரிவார்ட் இஸ் வித் மீ அப்படிங்கிறாரு. அங்கேயும் வந்து his reward is with him அப்படின்ட்டு ஒரு தேர்ட் பர்சன் ஆங்கிள் சொல்றாங்க. ஓகே. ஆனா இங்க மேத்யூல நம்ம படிச்சது வேற, அப்படிதானே? மேத்யூல நம்ம படிச்சது வந்து he will reward each person அப்படிங்கிறாங்க. இங்க வராரு, ஆனா he will reward சொல்லும்போது God, and then he will reward each person. அப்ப யார் ரிவார்ட் கொடுக்குறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா God. ஏன்னா இந்த இடத்துல அதுதான் தெளிவா தெரியல. Okay, for the Son of Man going to come in the Father's glory with these angels, and then he
ம். அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல கிரைஸ்ட் தானே சொல்றாங்க. கரெக்ட். ஆமாமா. அப்ப இந்த ரிவார்டு வேற. இதுதானே அவரு வந்து என்ன சொல்றது? அவர் தானே வந்து எல்லாரையும் கலெக்ட் பண்ணி செகண்ட் கமிங் டைம்ல அந்த சபை மக்களை வந்து கலெக்ட் பண்றாரு அப்படிங்கிறது தானே ரிவார்டு. கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த அழைப்புக்குள்ள கொண்டு வராரு. அதுதானே புத்திர சுவிகாரம் அப்படின்ற அந்த புதிய சிருஷ்டிக்குள்ள கொண்டு வராரு. அதுதானே ரிவார்டு. ஒரு இந்த நிமிஷம். இடத்துல ரிவார்டுன்னு எதை சொல்றாங்க? இங்க வந்து கான்டெக்ஸ்ட்ல the Jesus said to his disciples, whoever wants to be beneficial, deny themselves and take up his cross and follow me. For whoever wants to save his life is lose it. Okay. What good it is for someone to gain the whole world, but lose his soul? Who can give? Who can anyone give in exchange for the soul? For the Son of Man is going to come in the Father's glory with his angels, and then he will reward each person according to what they have done. Truly, I tell you, surely who are standing here will not taste death before they see the Son of Man coming in the kingdom. So, இங்க disciples follow பண்றவங்கள பத்தி சொல்றாங்க. Son of Man is going to come in the Father's glory with his angels. சொல்றது அவரோட செகண்ட் கமிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க. And then he will reward each person according to what he has done சொல்றது வந்து இது வந்து பவுல் சொன்ன மாதிரி நீங்க வந்து என்ன வேலை செஞ்சீங்களோ அதுக்கு ஏத்த இரண்டாம் வருகையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஓகே. கரெக்ட். சோ அந்த டைம்ல சபைக்கு என்ன ரிவார்டு கிடைக்குது அப்படின்றத பத்தி இது சொல்றாங்க. இது வேற கரெக்ட். ஆமா. கான்டெக்ஸ்ட் படி இது வேற ரிவார்டு. நான் இப்ப எஸ்ஐயாக்கும் ரெவலேஷனுக்கும் போனீங்கன்னா அது வேற ரிவார்டை பத்தி பேசுறாங்க. அதுவும் அந்த ரிவார்டு வந்து யாரு கிரைஸ்ட் கொடுக்கல. இது வந்து யாவே தேவன் இருக்கு அப்படிதானே. அவர் தான் இங்க அவரை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்காரு. இங்க எதை பத்தி கான்டெக்ஸ்ட் பார்த்தோம்னா கம்ஃபர்ட் மை பீப்புள் சே டு देम ஓகே சொல்றாரு. இது வந்து வாய்ஸ் காலிங் ஆஃப் ஒன் டெசர்ட் சொல்லும்போது இது யோவான் நகர் வந்து வரதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஆல் தி பீப்புள் ஆஃப் லைக் எ கிளாஸ், அப்புறம் அவங்க எல்லாம் விதரா வராங்க. பட் காட் இன்ட்ரெஸ்ட் வரவர். அப்புறம் குட் நியூஸ் ஆஃப் டு தி ஜியோன் கிட்ட போய் சொல்லு என்னதுன்னா உங்க ஹியர் இஸ் யுவர் காட் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வரதை பத்தி நீ சொல்லுங்க சொல்லிட்டு சொல்றாங்க. See the sovereign Lord comes with power and he will rule with mighty arms. See his reward is with him and his recompense accompanies him. சொல்றது யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா இது கிரைஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல சாவரின் லார்ட் அப்படின்ட்டு அவங்க வந்து கேபிட்டல் லார்ட் தான் போட்டிருப்பாங்க அப்படிதானே. அப்ப இங்க இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க கிரைஸ்ட பத்தி பேசுறாங்களா இல்ல காட பத்தி பேசுறாங்களா அப்படின்ட்டு. கான்டெக்ஸ்ட் படி பார்த்தோம்னா இது கிரைஸ்ட பத்தி பேசுறது தான் அங்க பாக்குறோம். You who bring good news to Zion, go up to high mountain. You who bring good news to Jerusalem, lift up your head and shout. Lift it up, do not be afraid. Say to the Lord, here is your God. அப்ப இந்த இடத்துல here is your God அப்படின்னு சொல்லும்போது இப்போ here is your God சொல்லும்போது நம்ம இந்த இமானுவேல் பார்க்குறோம்ல. இமானுவேலுக்கு அர்த்தம் என்னது? God with us. நம்புறேனே God with us. Here is your God. Say to the town of Judea. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு God தான் ஆக்சுவலா. அதான் இங்க சொல்றாங்க. See the sovereign Lord comes with power and he will rule with the mighty arms. See his reward is with him and his recompense accompanies him. He tender his flocks like a shepherd. He gathers the lamb like in his arms. He carries them close to his heart. He gently leads them in his. இது எல்லாமே இயேசு கிறிஸ்து. இது எல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் குழப்புது. 10ல இவங்க லார்ட் அப்படின்னு போட்டதுதான் குழப்புது. ஏன்னா நம்ம பார்த்தோம் லார்ட் அப்படின்னாலே நம்ம யாவே தேவனை தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். கரெக்டுங்களா. அப்ப இந்த இடத்துல வந்து அவரு இந்த இடத்துல ஏன் இது இருக்குன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அவரோட நாமத்தை யூஸ் பண்றாரு, அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. See the sovereign Lord comes into with power. அவரோட பேரை வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யோவேல் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா. அங்கேயும் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல லார்ட் யாவே போட்டிருக்கோம்.
அதான் நம்ம போன வாட்டி பார்த்தோம்ல, புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பேசியிருக்கோம். ம். எங்கன்னா யோவேல் ம், ம், ம். 2 தான் நினைக்கிறேன். 2:32. The Lord will நேம் save. Okay, இங்க name வந்து of the தெளிவா Lord. போட்டிருக்காங்க. ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் ஷால் பி சேவ்ட் அப்படின்னு அவருடைய நாமத்தினால் வர்றவங்க ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படிதானே? ஹூ ம். கால்ஸ் நாமத்தினால கூப்பிடுறவங்க ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆமா. So, இந்த ம். whom the Lord calls. Okay. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதெல்லாம் anyone who calls on the name of the Lord will be saved. ம். Okay, name of the Lord ம். Yahweh சொல்லி ம். பார்க்குறோம். ம். இது ஆக்ட்ஸ் ம். 2. Anyone who call on the name of the Lord will be saved. ம். அதே தான் இங்கே யூஸ் பண்ணப்படுது. இங்கேயும் போட்டிருக்கு. ம். ஓகே, இந்த லார்ட் யார் ம். சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, லிசன் ஜீசஸ் ம்ஹ்ம். சொல்லிட்டு. ம்ஹ்ம். ஸோ அங்கே பழைய ஏற்பாடுல ம். இந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசன வசனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ saw the Lord always before me. ஓகே, ம்ஹ்ம். ம். சொல்லி இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ம்ஹ்ம். எல்ஓஆர்டி கேபிட்டல் லெட்டர் லார்டு வந்து ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா யாரை ம்ஹ்ம். குறிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா யாவே அங்கே இருக்கும், இங்கே ம். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குறிக்கும். அது என்ன ம்ஹ்ம். பண்ணா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இங்கே. ஓகே. அதனால ம்ஹ்ம். தான் நிறைய கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்னா வந்து இல்லப்பா அவர் தான் ம்ஹ்ம். ஆல்மைட்டி காட், இயேசு கிறிஸ்து ம். ஆல்மைட்டி ம். காட் சொல்லிட்டு. ம். ம். ஆனா தெளிவா வசனம் என்ன சொல்லுதுன்னா வந்து ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து வந்து சன் ஆஃப் காட். ம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்பியர் நம்ம படிக்கிறோம்ல, ம். பிலிப்பியன்ஸ் 2ல ம்ஹ்ம். who is being in the very nature of God ம். did not consider equality with God ம்ஹ்ம். something to be used for his own advantage. ம்ஹ்ம். இதுக்கு அர்த்தம் என்னது? ம். அவர மாதிரியே இருக்காரு. இருந்தாலும் நான் தான் கடவுள் அப்படின்னு அவருக்கு அவர் வந்து சொல்லிக்கல. அட்வான்டேஜ் எடுத்துக்கல. அது வந்து ஓகே, ம். rather he made himself nothing. ம். ஓகே, ம். எல்லாத்தையும் பை டேக்கிங் த வெரி ம். நேச்சர் ஆஃப் த சர்வெண்ட், இந்த ம். ஹியூமன் லைக்னஸ் எல்லாம் பண்றான். டெத் அந்த கிராஸ் வரைக்கும் வந்துடுறான் கிரைஸ்ட். ம். ஓகேவா? ம். அதான் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர் ஹேவ் த சேம் மைண்ட் செட் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ். ம்ஹ்ம். ஓகேவா? ம். தேர்ஃபோர் காட் ம். இவர் என்ன பண்ணாரா? எக்ஸால்டட் ம். ஹிம் ம். டு த ஹையஸ்ட் பிளேஸ். ம். இதுல தெளிவா தெரியுது அவர் ம்ஹ்ம். ஈக்குவாலிட்டியா தான் இருக்கிறாரு. ஓகேவா? ம்ஹ்ம். ம்ஹ்ம். பட் டிட் நாட் கன்சிடர் ஈக்குவாலிட்டி வித் காட். ம்ஹ்ம். ம். ஓகே, வெரி நேச்சர் ம். ஆஃப் காடா. ம்ஹ்ம். இதுதான் வந்து நம்ம எபிரேயர் 1லயும் படிக்கிறோம். ம்ஹ்ம். அதனால சன் சொல்லி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் born ம். over all creation, காடும் எல்லாமே அவருக்குள்ள பூர்ணமாவும் சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ம். Even ம். sun is the radiant of God's glory, the ம்ஹ்ம். exact representation of his being, ம்ஹ்ம். sustaining all things by his powerful words. ம்ஹ்ம். பாருங்க, ம். ம். பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு யார்? ம். குமாரன். ம்ஹ்ம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் யோவான் என்ன சொல்லுவார்னா ஜான் 1ல வந்து ம். அவர் பாதரட்சியை கூட நான் தொடறதுக்கு வந்து பாத்திரம் நல்லா சொல்லி சொல்லுவார். ஏன்னா யாரு ம். சொல்லி தெரியும் கிரைஸ்ட் ம். யாரு சொல்லிட்டு. ம்ஹ்ம். ம். ஆஹ் பிலிப்பு ஓகே, இங்க பாருங்க. ஐ பேப்டைஸ் ம்ஹ்ம். வித் ம்ஹ்ம். வாட்டர். ம்ஹ்ம். Okay, John, but among you standing, one who ம்ஹ்ம். ம்ஹ்ம். you do not know, he ம். is the one who comes after me, the straps of whose sandal I am not worthy to untie. ம். ம். சொல்லிட்டு. ம்ஹ்ம். ஸோ பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு இயேசு ம்ஹ்ம். கிறிஸ்து. ம். ஓகே, ஆனா வந்து என்னதுன்னா அந்த தேவனுக்கு கீழ்ப்படியறதுக்காக என்ன பண்றாருன்னா மரண ம். பரியந்தம் தன்னை கீழ்ப்படித்தாரா சொல்லி பார்க்குறோம். ம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ம்ஹ்ம். குழப்பம் வந்து பயங்கரமா இருக்கும். ம். என்னதுன்னா யாவேக்கு ஈக்குவலா தான் கிரைஸ்ட் வந்து என்ன பண்றாரு நிறைய இடத்துல காப்பாரு. ம்ஹ்ம். ஓகே, யாவா பேசுற ம். மாதிரி தான் பேசுவாரு, ம்ஹ்ம். ம்ஹ்ம். யாவா மாதிரி தான் எல்லாம் பிஹேவ் பண்ணுவாரு. ம்ஹ்ம். ஓகேவா? ம். ஆனா டிஃபரன்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மை ம்ஹ்ம். ஃபாதர் இஸ் கிரேட்டர் தென் ஐ. ம். ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணும்போது கிரைஸ்ட் என்ன சொல்றாரு? ம்ஹ்ம். காட் மேல ப்ராமிஸ் பண்றாரு. ம். ஆனா காட் என்ன சொல்றாருன்னா அவருக்கு மேல யார் இல்லாததுனால அவர் ம்ஹ்ம். மேலே ப்ராமிஸ் பண்றாரு. ம்ஹ்ம். அது நம்ம பார்த்திருந்தோம்ல. என்னதுன்னா
எபிரேயர் 6:13. ம்ஹும். Okay, when God made his promise to Abraham, ம்ஹும். since there is no one greater for him ம்ஹும். to swear by, he swore by himself. ம்ஹும். Okay, இது ஜெனிசஸ்லயே இருக்கும். ம்ஹும். by myself I swear சொல்லிட்டு. ம்ஹும். ஏன்னா அவர் காட்டுல பெரியவர் யாரும் கிடையாது. ம்ஹும். ஓகே, சோ அதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா இந்த நிறைய வசனத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். காட் வேற சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா சன் மே so that God may be all in all. அவர் மேல இருக்காரு. ஓகே, இல்ல கொஸ்டின் என்னன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து இந்த ரெண்டு இடத்துலயும் அவங்க இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றாங்க. அந்த எந்த இடத்துல அவங்க இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரே நமக்கு இல்ல. நம்ம வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல நம்ம பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காது. அங்க கான்டெக்ஸ்ட் ஏத்த மாதிரி தான் நம்ம பேசுறோம். கரெக்ட், சரிங்களா? அப்ப அதையே அவங்களும் யூஸ் பண்ணி என்ன சொல்றாங்க, கான்டெக்ஸ்ட் ஏத்த நாங்களும் எங்களோட கான்டெக்ஸ்ட் ஏத்தாப்புல நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னா அவங்க மாத்தி சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் அந்த வீடியோல நம்ம பார்த்தோம். அந்த ஆள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் நான் வரேன்னு சொல்லிருக்காங்க, இங்கேயும் நான் வரேன்னு சொல்லிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். யார் வரேன்னு சொன்னது? ஆனா காமெடியில அந்த ஆள் வந்து அநியாயமா வந்து கோட் பண்றாரு. இந்த கான்டெக்ஸ்டே பாக்கல, மேல கீழே எது பேசுறாங்கன்னு சொல்லி பாக்கல. ஓகேவா? டைரக்டா இங்க பேசுறது வந்து நம்ம என்ன பண்ணா கான்டெக்ஸ்ட் படிச்சு இது கிரைஸ்ட் பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றோம். ஆனா காடோட பேர் போட்டிருந்தாலும் ஆனா அங்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா அது காட் கிரைஸ்ட பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அவரோட ப்ராஃபஸி அது. ஓகேவா? ஆனா அவர் வந்து டைரக்டா காட் தான் கோட் பண்றாரு. அவரு அந்த ஒரு வருஷம் மட்டும் தான் எடுக்கிறாங்க. சோ அதே மாதிரி இன்னொன்னு இடத்துல பாத்தீங்கன்னாலும் எது மத்தேயு பாத்தீங்கன்னா அது கிரைஸ்ட் பத்தி பேசுறாங்க. ஓகே, அப்ப சூழ்நிலை நம்ம கான்டெக்ஸ்ட் படிச்சு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப இந்த இது வெளிப்படுத்தல் 22 நம்ம பார்த்தாலும் கான்டெக்ஸ்ட் படி அது யார் பத்தி பேசுறாங்க? காட். கிரைஸ்ட் டைரக்டா என்ன பண்றாருன்னா ஐ ஜீசஸ் சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு பேசுறத, அந்த டிஸ்டிங்ஷன் காட்டுறதுக்காக, காமிக்கிறதுக்காக. ஓகே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஐ ஆம் கம்மிங் இன்னும் இந்த இடத்துல வந்து தெளிவா வந்து சொல்றாரு. இதுதானே ஐ ஆம் கம்மிங். ஆனா யார் சொன்னது? காட் சொல்றாரு. ஐ ஜீசஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடியே காட் சொல்றாரு ஐ ஆம் கம்மிங் அப்படின்ட்டு. அது என்ன? அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது? ஏன்னா அப்படி ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து எங்கேயுமே என்ன சொல்றது, நான் வர்றேன் அப்படின்னு சொல்ற ப்ராசஸ் மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம பார்க்கல. அது எல்லாமே நான் வர்றேன் அப்படின்ற ஈவெண்ட் வந்து கிரைஸ்ட் வர்றாரு அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான் பார்த்தேன். இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஈவெண்ட்டை குறிக்குது? எந்த ஈவெண்ட்டை குறிக்குது? ஓகே, நல்ல ஒரு பாயிண்ட். இங்க சொல்ல வர்றது blessed is the one who keeps the word of the prophecy written in the scroll. I am coming soon. Okay, கீப் பண்ணுங்க சொல்லி சொல்றாரு. அடுத்து இங்க சொல்றது வந்து my reward is with me. I am coming soon. Look, I am coming soon. ஸோ இங்க வர கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்ல தான் இருக்க மாதிரி இருக்கு. தெய்வன் ராஜ்யத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. அங்க இயேசு கிறிஸ்துவோட வருகை பத்தி பேசுறாங்க. ஏன்னா இங்க வரும்போது யார் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா மேலேயே ஏற்கனவே வந்து சபை இருக்காங்கல்ல கூட. They will see his face and his name will be on their forehead. சபை இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து டெஸ்டிமோனி மாதிரி இதெல்லாம் ஓகே சொல்லியாச்சு. அப்புறம் blessed is the one who keeps the word of the scroll. அப்போ ஏற்கனவே சபையெல்லாம் முடிச்சு, அப்போ இப்போ இந்த இடத்துல நான் வருவேன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள காடும் வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? 2 பேரும் இருக்காங்க. ஏன்னா 2 த்ரோன் இருக்கு அந்த இடத்துல. 2 த்ரோன் இருக்கு. சோ அந்த கான்டெக்ஸ்ட் சொல்றாங்களா இல்லனா வந்து இன்னும் நான் யோசிச்சு பார்க்கறேன். எதுனா இது வந்து கடைசியில எண்ட் முடியற ஈவென்ட் வச்சுக்கோங்க. இதோட முடியுது. ஓகேவா? இது வந்து ரீகேப் மாதிரி வந்து ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன புத்தகத்துல எழுதிருக்கிறது எல்லாத்தையும் பத்தி பேசுற மாதிரி. ஓகேவா? உண்மையானது அப்படின்றாரு. மஸ்ட் சூன் டேக் பிளேஸ். இதெல்லாம் உண்மையானது. இதை கீப் அப் பண்ணுங்க. எப்படி அங்க சொன்னாரோ அதே மாதிரி இங்க blessed is the one who keeps the word of the prophecy which is written. இது அதான் 1ஆம் அதிகாரத்துல அதான சொல்றாரு. Blessed those who hear it, take it to the heart and written in it, for the time is near. Blessed is the one who reads aloud the word of this prophecy. Okay, so அந்த பாயிண்ட் தான் இங்கே வந்து சொல்ல வராரு. Blessed is the one who keeps the word of the prophecy written in the scroll. Okay,
அப்புறம் ஜான் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த ஏஞ்சல் எனக்கு இத ரிவீல் பண்ண உடனே நான் இவர் கால்ல விழுந்துட்டேன். அப்போ வொர்ஷிப் காட் மட்டும் சொல்றாரு இவரு, யோவானு. இப்ப எல்லாரோட டெஸ்டிமனி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ம். இப்போ காடோட டெஸ்டிமனி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. டு ம். நாட் சீல் அப் தி ஸ்க்ரோல் சொல்லிட்டு ஏஞ்சல் சொல்றாரு. ஹி டோல்ட் மீ, லுக் ம். த ஒன் யாரெல்லாம் தப்பு செய்றவங்க தப்பு செய்யட்டும், இது பண்றவங்க இது பண்ணட்டும். ஹோலியா இருக்கிறவங்க ஹோலியா இருக்கட்டும். ம்ஹ்ம். லுக் ஐ அம் கமிங் சூன். மை ரிவார்ட் இஸ் ம்ஹ்ம். வித் மீ. ஐ வில் ம்ஹ்ம். கிவ் டு ஈச் பெர்சன் அக்கார்டிங் டு வாட் ஹி ஹஸ் டன்னு ம்ஹ்ம். சொல்லிட்டு இங்க காட் வந்து சொல்றாரு. பிளஸ் இஸ் த ம்ஹ்ம். அல்ஃபா அண்ட் ஒமேகா சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். பிளஸ் ஆர் தோஸ் ஹூ வாஷ் த ரோப்ஸ் தட் தே ம்ஹ்ம். மே ஹேவ் த ரைட் டு த ட்ரீ ஆஃப் லைஃப். இதான் கீவேர்ட் நினைக்கிறேன். பிளஸ் ம்ஹ்ம். ஆர் தோஸ் ஹூ வாஷ் த ரோப்ஸ் ம்ஹ்ம். that they may have the right to the tree of life and may go through the gate into the city. ம். சொல்லும்போது outside are the dogs, those who practice the magic arts, the sexual immorality, murder, ம். idolaters, everyone who loves and practice falsehood. ம்ஹ்ம். அவ பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்குள்ள என்ட்ரா வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ம். சிட்டிக்குள்ள சபையில என்ட்ரா வரவங்க அவங்க வந்து உண்மையான மக்களா இருக்காங்க. ஓகே. ம். அவங்க வந்து ஜீவன் அடையறாங்க. ம். யாரெல்லாம் வெளில இருக்காங்களோ அவங்க ஜீவன் அடையல. ம். அப்ப இது வந்து இந்த கடைசியில என்ன நடந்துச்சு அப்படின்றத பொறுத்து. சொல்றாங்க. ஸோ ம். அப்ப இந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, லுக் ம். ம். ஐ அம் கமிங் சூன் மை ரிவார்ட் இஸ் வித் மீ சொல்றது, ம். இந்த கான்டெக்ஸ்ட்ல இங்க இருந்து இது வரதா இருக்காது இது. ம்ஹ்ம். கரெக்ட்டா? இது ம். வந்து பொதுவா சொல்ற ஒரு வார்த்தையா இருக்கு. ம்ஹ்ம். கரெக்ட்டா? ம். இங்க மேல 11, 12 தான் இங்க வந்து கான்டெக்ஸ்ட். ம். நல்லது செய்றவன் கெட்ட செய்றவன் கெட்ட செய்யட்டும். ம். நல்லது செய்றவன் நல்லது செய். ம். நான் வந்து என்ன பண்றேன்? ரிவார்ட் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ம். ஓகே. அப்ப 11, 12 தான் இங்க கான்டெக்ஸ்ட். ம். ஓகேவா? அந்த ம். இதுல பார்த்தோம்னா வந்து ம்ஹ்ம். இந்த புக் வந்து இந்த டைம்ல தான் குடுக்கப்பட்டிருக்கு. ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரைக்கும் தான் குடுக்கப்பட்டிருக்கு. ம். கரெக்ட்டா? ம். அதுக்கப்புறம் குடுக்கப்படல. ம். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து யாரெல்லாம் தப்பு செய்றாங்களோ, ம்ஹ்ம். யாரெல்லாம் இது பண்றாங்களோ, ம். லுக் ஐ அம் கமிங் சூன் மை ரிவார்ட் இஸ் வித் மீ. அப்போ ரைட் தி ஹோலி ம்ஹ்ம். பெர்சன் வில் கன்டின்யூ டு பி ஹோலி. டைம் இஸ் நியர். ஸோ ம். இந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். இந்த 2000 வருஷத்துல ம். யாரெல்லாம் சபையா இருக்கிறவங்க, சர்ச்சா ம். இருக்கிறவங்க வந்து ஆ ரைட் பண்றவங்க கன்டின்யூ டு ம்ஹ்ம். டூ ரைட், ஹோலியா இருக்கவங்க ம்ஹ்ம். ஹோலியா இருங்க. நான் ம்ஹ்ம். வந்து ரிவார்ட் குடுக்குறேன். சொல்றது ம். வந்து ம். இங்கேயும் வந்து சபை ஒரு எடுத்துக்கொள்ளுதல பத்தி பேசுறாங்க. ம். கரெக்ட். ம். ஓகே. சபையோட ம். எடுத்துக்கொள்ளுதல பத்தி பேசுறாங்க. ம்ஹ்ம். லுக் ஐ அம் கமிங் சூன் மை ரிவார்ட் இஸ் ம்ஹ்ம். வித் மீ. ஐ ம்ஹ்ம். வில் கிவ் டு ஈச் பெர்சன் அக்கார்டிங் டு வாட் தே ஹேவ் டன். ம். ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கு ரிவார்டு கிரைஸ்ட் வந்து குடுக்குறாராம். ம்ஹ்ம். ஸோ அப்பதான் அதான் நான் நினைக்கிறேன் ஜெபின். ம்ஹ்ம். ம்ஹ்ம். கிரைஸ்டோட செகண்ட் கமிங் தான் இதுவும். ஆனா ம்ஹ்ம். என்ன நம்ம பார்க்குறோம்னா வந்து ரிவார்டு கிரைஸ்ட் மட்டும் தான் வருகையில வந்து தராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தராரு. ஆனா அதே ம். நேரத்துல அந்த ம். அத்தாரிட்டி வந்து காட் தான் வந்து குடுக்குறாருல்ல. ம். ஓகே. ம். ஸோ அது 2ஆம் வருகை. ம். இப்போ இதுல அதே என்னன்னா, நேரத்துல இது ஆ எல்லாம் கோர்வையா இருக்கு. இந்த இடத்துல 13 நுழைச்ச உடனே கன்ஃப்யூஷன் வந்துருது. 13ல என்ன கன்ஃப்யூஷன்? இப்போ காட் ம். வந்து ஐ அம் தி ஆல்பா அண்ட் ஒமேகா சொல்றாரு. ஆ. இதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்க நினைச்சீங்கன்னா, ம்ஹ்ம். இது ம். வந்து கன்ஃப்யூஷன் ஆகும். கரெக்ட். ஓகேவா? ம். இது வந்து காட் சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ம். ஓகேவா? இங்க ம். இருந்து. அதுல எந்த ம். கன்ஃப்யூஷன் இல்ல. கிரைஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா இங்க வராரு. ம். இங்க ம். வரைக்குமே காட் தான் பேசிட்டு இருக்காரு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ஓகேவா? இப்ப என்ன ம். கன்ஃப்யூஷன்னா, இங்க ம். வந்து லுக் ஐ அம் கமிங் சூன் ம்ஹ்ம். சொல்றது தான் வந்து ஒரு கேள்வியா இருக்கு. ஓகே. ம்ஹ்ம். இங்க லுக் இது என்ன செகண்ட் ம். கமிங்க்கு சொல்லப்பட்டிருக்கு. ம். ஓகே. இங்கேயும் கரெக்ட். பார்த்தீங்கன்னா செகண்ட் கமிங்க்கு சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். அப்போ ம். சபையோட ரிவார்ட குடுக்குறது ஜீசஸ் குடுக்குறாரா? கிரைஸ்ட் குடுக்குறாரா? இல்ல காட் குடுக்குறாரா? ம். இது ரெவல்யூஷன் 2ல இருக்குன்னு நினைக்கிறேன். ம்ஹ்ம். இதுல வந்து சபைக்கு சொல்லும்போது, ம்ஹ்ம். அவர் என்ன பண்றாருன்னா, ஐ அம் கமிங் சூன் சொல்றாரு. ம்ஹ்ம். யூ அண்ட் வில் ஃபைட் அகைன்ஸ்ட் தெம் வித் ஸ்வார்ட் சொல்றாரு. ம்ஹ்ம். அதே மாரி ஐ வில் கம் டு யூ ம்ஹ்ம். சொல்றாரு. ம்ஹ்ம். இதெல்லாம் சொல்றது இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா சர்ச்சுக்கு பேசுறாரு.
ம்ஹ்ம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஐ அம் கமிங் லைக் எ தீஃப் சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. ம். ம். அதே நேரத்துல இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஆ இங்க 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 11ல பாருங்க. ஐ அம் கமிங் சூன். இந்த இடத்துல இங்க யாரு இருக்கு. வர்றா? கமிங் சூன். இங்க கமிங் சூன் சொல்றது வந்து யாரு? கிறிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்காரா? கிரைஸ்ட் தான் பேசிட்டு இருக்காரு. ம். ஓகே. ஓகே. ஹோல்ட் ஆன் டூ வாட் யூ ஹேவ் சொல்லி ம். இங்க ஆரம்பிக்கிறது கிரைஸ்ட் தானே. ம். கரெக்ட். ஹோலி அண்ட் ட்ரூ ஹூ ஹோல்ட்ஸ் த கீ ஆஃப் டேவிட். ம். ஓகே. ம். So I'm convincing, hold on to what you have. Then one who is victorious, I will ம். make him a pillar of the gods in the temple of my God. ம். My God ம். சொல்றது யாரு? God. ம். சாரி, ம். இயேசு கிறிஸ்து. My God சொல்லும்போது ம். என்னோட தேவன், யாவே தேவன் சொல்றாரு. யாவே ம். தேவன், இயேசு ம். கிறிஸ்துவோட தேவன். Never ம். again will there ம். leave. ம். I ம். will write on them the name of my God. ம்ஹ்ம். நம்ம பார்த்தோம்ல சபை. ம். ம். My God and the name of the city of my God, ம்ஹ்ம். the New Jerusalem, which is coming down out of the heaven ம்ஹ்ம். from my God. ம்ஹ்ம். And I will also write on them my new name. சொல்லி ம். பார்க்குறோம். ஸோ இது கிரைஸ்ட் தான். அவரு வர்றாரு. ஆனா யாரு குடுத்ததுன்னு பாருங்க இந்த இடத்துல. I will write on them the name of my God and the name of the city of my God, the New Jerusalem, which is coming down out of heaven from my God. இந்த கிங்டம் யார்கிட்ட இருந்து வருது? ஃப்ரம் மை காட். காட் இருந்தா வருது மேல. பரலோகத்துல இருந்தா இறங்கி வருது. அததான் ரிவார்டுன்னு சொல்றாரா? நான் வரும்போது ரிவார்டோட வர்றேன் அப்படின்னு 22ல சொன்னது. ரெவலேஷன் 22ல சொன்னது இந்த ரிவார்டு தான் அப்ப சொல்றாரா? ம். இதான் சொல்றாரு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் ம்ஹ்ம். கமிங் சூன் சொல்லுவாரு. ம்ஹ்ம். வந்து சாப்பிடுவேன். ஹியர் ஐ அம், ஐ அம் ம். ஸ்டாண்டிங் அட் த டோர். இங்கெல்லாம் ம்ஹ்ம். வரேன் சொல்றாரு. ம். இங்க பார்த்தீங்கன்னா, ஹியர் ஐ அம், ஐ அம் ஸ்டாண்டிங் அட் த டோர் வந்துட்டேன் சொல்றாரு. ம். ம். இஃப் எனிஒன் ஹியர்ஸ் மை வாய்ஸ் அண்ட் ஓப்பன் த டோர், ஐ வில் கம் இன் அண்ட் ஈட் வித் த பெர்சன் அண்ட் தே வித் மீ. ம். ம். ஸோ இந்த சபைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ம். சொல்றாரு. ம். ம். ஐ அம் இது நாக்கிங் அட் த டோர். ம். கரெக்ட். இதெல்லாம் வந்து டைம் சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக. அப்படித்தானே? ஆமா, ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். ம். ம். ஓகே, ஐ அம் நாக்கிங் அட் த டோர் ம்ஹ்ம். சொல்லி சொல்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ம். ஹோல்ட் ஆன் டு வாட் யூ ஹேவ் ஸோ தட் ம்ஹ்ம். நோ ஒன் மே டேக் அவுட் யுவர் க்ரௌன் சொல்றது தான் ரிவார்டு. ம். ம். இங்க சொல்றது ம். மேல ம்ஹ்ம். ஃபிலடெல்ஃபியால. ஓகே. ம்ஹ்ம். ம். அப்போ அந்த க்ரௌன் சொல்றது தான் வந்து சிட்டி ஆஃப் காட்ல வந்து ம்ஹ்ம். நேம், அவங்க ம். சபையா மாறுறது. ம்ஹ்ம். ஸோ அந்த ஆங்கிள் நம்ம இங்க பார்த்தோம்னா, ம்ஹ்ம். இது கான்டெக்ட்ல தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை ஃபுல்லா கான்டெக்ட் பார்த்து நம்ம கிரைஸ்ட் சொல்றோம். ம். கரெக்ட். இங்க கான்டெக்ட்ல பார்த்தோம்னா, இங்க காட் சொன்னதா தானே இருக்கு. அப்படின்னா ஆமா. அதுக்கப்புறம் தான் கிரைஸ்ட் வர்றாரு. அப்ப ஏன்னா இங்க காட் என்ன சொல்றது தெளிவா சொல்றாருன்னா வந்து காட் தான் இது. கரெக்ட்டா? அப்ப பிளஸ் இஸ் தி காடும் ஒன் ஹூ கரெக்ட். கீப்ஸ் த அப்ப காடே சொல்லிட்டாரு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 12ல ம். நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிரைஸ்ட் முதல்ல வர்றாரு. அப்ப இந்த இடத்துல ம். நானும் வர்றேன். என் கூட அந்த ரிவார்டையும் எடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. இதுதானே? ஆமா. அப்ப ஸோ 2 வகையான ரிவார்ட பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ரிவார்ட் வந்து காட் ம். கொண்டு வர ரிவார்டு விச் இஸ் தி கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றது காட் கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு இப்பதான் பார்க்கணும். அதுதானே இன்னொரு ம். சாப்டர்ல ரெவலேஷனோட இன்னொரு சாப்டர்ல காட் வந்து கிங்டம் கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு ம். ரிவார்டு வந்து சபை மக்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ஆசீர்வாதம் அப்படிதானே? அது வந்து யாரு? கிரைஸ்ட் கொடுக்குறாரு. இப்படி 2 ரிவார்டு இருக்கு. அப்படிதானே? ரிவார்ட் சொல்றது ஒண்ணு தானே. எப்படி 2 இருக்க முடியும்? ஏன்னா ம்ஹ்ம். அங்க ம்ஹ்ம். அங்க கிரைஸ்ட் சொல்ற காட் சொல்றதும் அங்க பார்த்தீங்கன்னா வந்து ம்ஹ்ம். சபையா மாறுறதா, இல்லன்னா ம்ஹ்ம். சபையா மாறாம இருக்கிறதா. ஏன்னா அதுதான் மேல ம்ஹ்ம். இருக்க சொல்றது. ஓகே. ஆனா ம்ஹ்ம். ராங் டூவர்ஸ், அப்புறம் ம்ஹ்ம். ரைட் டூவர்ஸ். ஓகே. ஓகே. ம்ஹ்ம். சபையா மாறுறது ஓகே. அப்ப கிங்டம் ஆஃப் காட் அப்படிங்கிறத இவங்க ரிவார்டுன்னு மென்ஷன் பண்ணல. அப்படின்னு அதாவது ரிவார்ட் அப்படின்னு சொல்றது கிங்டம் ஆஃப் காட குறிக்குதா? இல்ல சபை மக்கள சபையா குறிக்குதா? இல்ல சபையா 2யும் சேர்த்து மாறுது. சபையா மாறுது. சபையா ம். ஓகே. ம்ஹ்ம். ஆவிக்குரிய சரீரத்துல மாறி ம்ஹ்ம். கிறிஸ்துவோட தேவனோட கூட ம். எப்பவுமே ம். இருக்கிறது. ம். ஸோ அத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம இங்கேயே ம்ஹ்ம். பார்த்தோம்ல. ம்ஹ்ம். ரெவல்யூஷன் 2லயே நம்ம 2, 3லயே ம்ஹ்ம். பார்த்தோம்ல. ம்ஹ்ம். அது என்னதுன்னா, இங்க சொல்ல வர்றதும் வந்து சபையில வந்து போய் இருக்கிறது. ம். ம். ஏன்னா ம். வெளிப்படுத்தல் 22லயே நம்ம மேல பார்க்கும்போது அதான் இருக்கு. ம். ஓகே. ம். தே வில் பி சீயிங் ஹிஸ் ஃபேஸ் ம். அண்ட் ஹிஸ் நேம் வில் பி ஆன் தேர் ஃபோர்ஹெட். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஸோ இதான் ம். ரிவார்டு. அவங்க ம்ஹ்ம். என்ன பண்றாங்கன்னா, தேவனோட கூட இருக்காங்க எப்பயுமே. ம்ஹ்ம். புத்திரரா, ம். தேவ புத்திரரா ம்ஹ்ம். இருக்காங்க. ம்ஹ்ம்.
கரெக்ட். இந்த இடத்துல ஐ வில் கிவ் டு ஈச் பெர்சன் அக்கார்டிங் டு வாட் தே ஹேவ் டன் அப்படிங்கிறாரு. ம். அப்படி இருக்கும்போது அப்ப சபையோட மக்கள பத்தி தான் இந்த இடத்துல பேசுறாங்க. அப்படிதானே? ஆமா. சபையோட ம். மக்கள் பத்தி தான். ஏன்னா கிங்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தான் குடுக்கப்படுது. புரியுதுங்களா? ஆமா. கிங்டம் ம். சொல்றது எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. அப்ப இந்த ரிவார்டு இடத்துல ஒண்ணு தான் இருக்கு. ரிவார்டு கரெக்ட். ரிவார்டு வந்து யார் யார் என்ன பண்ணாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல தான் ரிவார்டு கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்ப ரிவார்டுமே யாரு ஆ யாவை தேவன்ட்ட தான் வருது. அப்படிதானே? ம். ம். அப்போ மொத்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, கிறிஸ்ட் வர்றாரு. சபை மக்கள் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாரு. ம். இவங்களுக்கு குடுக்கப்படுற ஆசீர்வாதம் ஆனா எங்க இருந்து வருது அப்படின்னா, காட் கிட்ட இருந்து தான் வருது. அப்படின்னா யாவே தேவன்ட்ட இருந்து வருது. ம். இந்த சபை மக்களுக்கு கொடுக்கப்படுற ஆசீர்வாதம் அப்படிங்கிறது. ம். ஆனா ஆமா. அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் காட் வருது. கிறிஸ்ட் வந்து ஆட்சி செய்றாரு. ம். ஆமா. இதுதானே சீக்வென்ஸ் ஆஃப் இவ்வளவுதான் நமக்கு இதுல. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ஆ. ஆட்சி செய்யும்போது காடும் இருக்காரு அப்படின்றது தான் இங்க இந்த இடத்துல ஐ ஆம் கமிங் சூன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆட்சி நடக்கும்போது காடும் அங்க வர்றாரு அப்படிங்கிறது தான் சொல்றாங்களா? அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. லுக் ஐ ஆம் கமிங் சூன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும்போது அவரும் வர்றாரு. அப்படிதானே? ம். அந்த அந்த புதிய சிட்டில வந்து அவரும் இருக்காரு. அதனால தான் அவரும் சொல்றாரு, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றாரா? ம்ஹ்ம். 2 த்ரோன் இருக்குல்ல. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தாட் நம்ம என்ன பார்த்தோம்னா, இது வந்து ம்ஹ்ம். எண்ட் ம்ஹ்ம். ரீஸ்டோரிங் த ஈடன் சொல்றது வந்து ம்ஹ்ம். எண்ட் சாப்டர். ம்ஹ்ம். ம். ஒரு கன்க்ளூஷன் முடியுது. ம். ம். ஓகேவா? ம். ஆனா கிளைமாக்ஸ் சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொடியில ம்ஹ்ம். இருந்து பார்க்குறோம். ம். ஓகேவா? ம். நான் சாத்தான் கட்டப்படணும். கட்டப்படுறதுக்கு ம். முன்னாடி என்ன ஆகுது? ம். ஆர்மகெடன் யுத்தம் இருக்கு. யுத்தத்துக்கு ம். முன்னாடி என்ன இருக்கு? ம். சபை எடுத்துக்கொள்ளப்படணும். ம். படுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? கிறிஸ்டோட வருகை இருக்கு. கிறிஸ்ட் ம். வருக, சபை எடுத்துக்கொள்ளப்படுறது, ஆர்மகெடன்னு, சாத்தான் ம். கட்டப்படுறது, 1000 இயர்ஸ் ம். ஆரம்பிக்குது. ம்ஹ்ம். ஆரம்பிச்ச பிறகு எல்லாரும் ம். கடைசி சத்துருவாகிய மரணத்த அழிக்கிறாங்க. அழிச்சிட்ட ம்ஹ்ம். பிறகு கிங்டம் காடோட ராஜ்யம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ம்ஹ்ம். அவருடைய ஜீவ தண்ணீர் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ம்ஹ்ம். நதியில ஓடுது. ம். என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரீஸ்டோர். ம். பழைய இழந்து கரெக்ட். போனத ஆதாம், ம். ஈடனை ம். ம். விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாரு காடு. ம்ஹ்ம். திருப்பி ஈடன் வந்து கொடுக்கப்படுது. அப்ப ம்ஹ்ம். யாரெல்லாம் உள்ள என்டர் ஆகுறாங்களோ, ம்ஹ்ம். அவங்க வந்து ஜீவன் அடையறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். அங்க ஆதாம வெளில தான அனுப்பிச்சாரு. கரெக்ட். ம். அந்த கனிய சாப்பிடாத படிக்கு. ம். இங்க உள்ள ம். என்டர் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். ம். அப்ப பார்த்தீங்கன்னா, இது எண்ட் பார்ட். ம். அப்போ நம்ம கிளைமாக்ஸ்ல தான் நம்ம பார்க்கணும். ம். இங்க யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. ம். ஓகேவா? ம். அவனவன் ம். கிரியை தக்கதாக. ம். ம். அப்ப இது செகண்ட் கமிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ம். கரெக்ட். செகண்ட் கமிங். ம். அந்த கரெக்ட்டான அந்த செகண்ட் கமிங் ஈவென்ட். ம். கிறிஸ்ட் வந்து நம்மள கூட்டு போறது ம். பத்தி பேசிட்டு இருக்காங்க. ம். இது. லுக் ஐ அம் கமிங் சூன். மை ம். ரிவார்ட் இஸ் வித் மீ. ம். ஐ வில் கிவ் ஈச் பெர்சன் அக்கார்டிங் டு வாட் தே ஹேவ் டன். ம். ம். சொல்றது என்னதான் இருந்தாலும், இது ம். கிரைஸ்ட் கமிங், செகண்ட் கமிங் சொல்லியிருந்தாலும், ம். ஆனா இந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, காட் என்ன இன்னும் பண்றாருன்னா, ம். அந்த ஜட்ஜ்மென்ட்ட வந்து பாஸ் பண்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். ம்ஹ்ம். என்னதான் வந்து ம். கிரைஸ்ட் மேத்யூ 17ல வந்து ம். சொல்லியிருந்தாலும், ம். நான் செகண்ட் கமிங் வரும்போது நான் கூட்டு போயிடுறேன். ம்ஹ்ம். இல்லன்னா ஐசியா 40ல வந்து சொல்லியிருந்தாலும், ம்ஹ்ம். செகண்ட் கமிங் வரும்போது நான் கூட்டு போறேன் ம். சொல்லியிருந்தாலும், இங்க வந்து கான்டெக்ஸ்ட் படி பார்க்கும்போது, ம். இது வந்து காட் வந்து ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்றாரு. ம். ஏன்னா இது முழுக்க முழுக்க அவரோட திட்டமா தான் இருந்துச்சு. ஆமா, அவர் தானே இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்படி ஒரு திட்டத்த ரெடி பண்ணி, அதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமா. கரெக்ட். ம்ஹ்ம். அவரோட ஓ! திட்டமா இருக்கிறதுனால தான் இது. கரெக்ட். ம். ம். அந்த கான்டெக்ஸ்ட்லாம் கரெக்ட்டா புரியுது. ஆனா இந்த இடத்துல ஐ ஆம் கமிங் அப்படின்றது தான் ம். அவரு மெட்டஃபரிக்கலா சொல்றாரா? இல்ல அவரே வர்றாருன்னு சொல்றாரா? இல்ல கிங்டம் வருது அப்படின்றத தான் அந்த மாரி சொல்றாரா? அப்படின்றது ஒரு சின்ன இது கன்ஃப்யூஷன். ம்ஹ்ம். ம். மெட்டாஃபோரா என்ன பண்றாங்கன்னா, ம்ஹ்ம். நான் ரிவார்ட் குடுக்க வரேன் சொல்றாரு. ரிவார்ட் ஓகே. குடுக்குறேன். ம். என்கிட்ட இருந்து ரிவார்ட் வருது. ம்ஹ்ம். ம்ஹ்ம். எக்ஸாம்பிள் ம்ஹ்ம். ஒரு கம்பெனில நம்ம வேலை செய்றோம்னா வந்து, நான் ம்ஹ்ம். உங்கள பார்க்க வரேன் ம்ஹ்ம். சொல்லிட்டு ஒரு சிஇஓ சொல்றாருன்னா, ம்ஹ்ம். இல்ல உங்களுக்கு ஒரு ம்ஹ்ம். இது அனுப்புறேன். ஏதாவது ஒரு ம். மெமோ இது பண்றேன் சொல்லும்போது, அந்த ஒரு லெட்டர் வர்றதா இருக்கட்டும், ம்ஹ்ம். அது ம். என்கிட்ட அப்ப இருந்து வந்த லெட்டரா ம். அந்த மாதிரி. சரி. அந்த மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் ம்ஹ்ம். ஒபாமா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருதுன்னா, அது யாராவது ம். கொண்டு ம். வருவாங்க. ம். ம். ஓகே. அப்ப அது ஒபாமா ம்ஹ்ம். கிட்ட தான் வந்து லெட்டரா இருக்கும். ஆனா ம். கொண்டு வந்து ஒரு ஆளா இருக்கும். ஓகே. ம்ஹ்ம். அந்த ஜட்ஜ்மென்ட் ரிவார்ட் வந்து என்ன பண்றாருன்னா, ம்ஹ்ம். காட் வந்து குடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம். ஆனா அந்த இது படிச்சீங்கன்னா வந்து அந்த ஆள் என்ன சொல்லுவாருன்னா, ம்ஹ்ம். ஜட்ஜ்மென்ட் எல்லாத்தையும் வந்து கிரைஸ்ட் கிட்ட குடுத்துட்டாங்க. ம். கரெக்ட். ம்.
சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? இது இது வந்து என்னதுன்னா ரிவார்டு. ஓகே, அங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்றது வந்து உயிர்த்தெழுதலுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பத்தி எங்கன்னா யோவான் 5ல சொல்றது. Moreover, Father judged no one, but entrusted all judgment to Son. Okay, that all may honor the Son just as they honor the Father. Whoever does not honor the Son does not honor the Father who sent him. ஓகேவா? அப்ப இங்க என்னதுன்னா ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சன் தான் பண்றாரு, ஃபாதர் ஜட்ஜ் பண்ண மாட்டாரு சொல்லி இத வந்து யார் கொடுத்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா காட் கொடுத்திருக்காரு. என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் தான் படிக்கணும் நம்ம. But just as Father raised the dead and gives life, even so Son gives life to whomever he pleased. இங்க உயிர்த்தெழுதலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை தூக்கிட்டு வந்து நம்ம அங்க கொண்டு வர முடியாது. ஆனா இங்க என்னதுன்னா ஜஸ்ட் நோ ஒன், இங்க ஆல் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி போட்டுருக்கு சன். அப்போ வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் சொல்றாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இங்க வந்து காட் எல்லா அத்தாரிட்டி வச்சிருக்காரு, அவர்கிட்ட இருந்து வந்து கிரைஸ்ட் வந்து பெற்றுக்கொண்டார் சொல்லி போகிறோம். So that Christ may be all in all. ஓகே. இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் குழப்பம். அதுதான் வந்து வேணும் என்னதுன்னா தெளிவடைகிறது. கரெக்ட். குட்டையை குழப்பினா தானே தெளிவு வரும். ஆமா. இங்க Father raises the dead and gives them life, or just as Father gives the life, even so Son gives life to whom he is pleased to give it. அதாவது யாருக்கு கொடுக்க விருப்பமா இருக்காரோ அவருக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்களா? சொல்றது வந்து அவரோட எபிலிட்டியை பத்தி சொல்றாங்களா, இல்ல செலக்டிவா ஒரு சிலரை மட்டும்தான் அவர் வந்து உயிர்த்தெழ வைக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உயிர்த்தெழுதல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படுற விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அதுதானே? எல்லாருமே உயிர்த்தெழுவாங்க, சத்தியம் போதிக்கப்படும், 1000 வருஷம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் வரும். யாரெல்லாம் வந்து தப்பான வழிக்கு போறாங்களோ அவங்க எல்லாரையும் அழிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் மரணம் அழிஞ்சு போகுது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல வந்து ஜெபின் நம்ம ரொம்ப லாங் திங்க்ல நம்ம பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இங்க வந்து என்னதுன்னா கான்டெக்ட்ல சிச்சுவேஷன்ல யார் யார் இருக்கா பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ஜீசஸ் இருக்காரு, ஓய்வு நாளை வந்து மீறிட்டாரு. அங்க யூத லீடர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர் சாவடிக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு டிஃபென்ஸுக்கு வந்து என்ன பண்றாருன்னா இன் இஸ் டிஃபென்ஸ் ஜீசஸ் செட் டு ஹிம் மை ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் ஒர்க் சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஓகே, அப்ப அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா தட் ஆல் மே ஹானர் தி சன் ஜஸ்ட் as they honor the father. சோ அந்த எபிலிட்டி மட்டும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் ஒருத்தரை வந்து ஓய்வு நாள்ல வந்து குணப்படுத்துறதுக்கு அந்த நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்காரு காட். ஓகே, அதனால நீங்க என்னை குற்றப்படுத்த முடியாது சொல்லி கிரைஸ்ட் வந்து அந்த கான்டெக்ட்ல பேசிட்டு இருக்காரு. ஓகே. இது வந்து அந்த ஃபுல் ப்ளோன் அந்த எண்ட் ரிசரக்ஷனை பத்தி பேசல, அவருக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்கோ அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. இது கான்டெக்ட்ல வர்றது. ஆனா வெளிப்படுத்தல் அங்க வர்றது பாத்தீங்கன்னா அந்த ஓல்ட் கான்டெக்ஸ்ட் வெளிப்படுத்தல் விசேஷத்தையே வந்து பேசிட்டு இருக்காரு. அங்கேயும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, அந்த 1000 வருஷம் பத்தி நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, மக்கள் வந்து 1000 வருஷம் உயிரோட இருக்காங்க, அந்த 1000 வருஷத்துல வந்து சத்தியம் போதிக்கப்படுது அப்படின்னு பார்ப்போம். இந்த 1000 வருஷத்துல மரணம் இருக்குமா, இருக்கா? நல்ல கொஸ்டின். இது எங்கன்னா நம்ம இதுல பார்த்தோம், ஜட்ஜ்மெண்ட் சொல்ற அந்த இதுல பார்த்தோம், ஐசையா 65 100 வயது சென்றவனும் வாலிபன் எனப்படுவான். ஓகே ஓகே. சோ அப்படி இருக்காங்கன்னு பாக்குறோம். ஆனா இது கிங்டம் ஆஃப் காட் கிடையாது, அப்படித்தானே? இது வந்து பூமியிலேயே நடக்கிற ஒரு விஷயம். இது கிங்டம் ஆஃப் காட் கிடையாது, இது கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட். மில்லேனியல் ஏஜ், தி கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட். ஆனா இது கிங்டம் ஆஃப் காட் சொல்லி போட்டிருக்கு. என்னன்னா ரெவலேஷன் 11:15ல போட்டிருக்கு. கிங்டம் ஆஃப் the world has become the kingdom of the Lord and of his Messiah. And he will reign forever and ever. ஓகே, மெஸ்ஸியானா யாரு? கிரைஸ்டோட ராஜ்யம், 1000 years ராஜ்யம் சொல்லி பாக்குறோம். ஓகே, and he will reign forever and ever. ஓகே, அப்ப பரிகரிக்கும் கடைசி சத்துரு மரணத்தை நீக்கிட்ட பிறகு
அந்த ராஜ்யத்தை என்ன பண்றாருன்னா காட் வந்து கிரைஸ்ட் வந்து காடிட்ட ஒப்படைக்கிறார். ஓகே, when he has done all this, then the son himself will be subjected to him and will put everything under him so that Christ may, God may be all in all. Okay, so அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா அவர் வந்து ஆளுகை செய்யணும். அப்போ இது வந்து கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் சொல்றீங்க அப்படிதானே? ஆமா ஆமா. ஓகே, ஸோ அந்த இடத்துல அப்போ இந்த ஈடன் பத்தி நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, கடைசியில 22ல கடைசியில ஈடன் பத்தி படிச்சோம். ஆமா ஆமா. அது வந்து ஈடன் பத்தி அது எப்போ நடக்குது? அது வந்து இந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்குதா? அதுதான் வந்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஹையர் டாக்டர்ஸ்ல. இன்னும் வந்து அது கிளாரிட்டி வர வேண்டிய விஷயம். அது இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி எல்லாம் அலெக்ஸ் நாங்களாம் படிச்சபடி என்னதுன்னா, இது வந்து 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு ஈவெண்டா இருக்கு. ஏன்னா மரணத்தையே என்ன பண்றாருன்னா தேவன் வந்து நீக்கிறாரு சொல்லி பாக்குறோம். நீ மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ இது வந்து 1000 இயர்ஸோட எண்ட்ல முடிச்சிட்டு பிறகு நடக்கிற விஷயமா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனாலும் வந்து என்னதுன்னா ஒரு இங்க என்ன போட்டிருக்குன்னா, but the coward, the unbelievers, the wailers, murderers, sexual immoralities, those who practice magic arts, the idolaters and liars, they will be consigned to the fiery lake of burning sulfur. This is the second death. Those who are victorious will inherit all this, and I will be their God and they will be my children. விக்டோரியஸ்னா இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேர்ஸ்டி அந்த சிட்டிக்குள்ள என்டர் ஆவாங்க. ஓகே, மிச்ச பேர்லாம் வந்து காலியாயிடுவாங்க. பட் இந்த கவார்டு இவங்கலாம் வந்து செகண்ட் டெத் போயிடுவாங்க சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இது வந்து 1000 இயர்ஸ் எண்ட்ல நடக்குதா? சொல்ற மாதிரிதான் மோஸ்டா வந்து இந்த கான்டெக்ட் படி நம்ம படிக்கும்போது தெரிய வருது. ஓகே, சாத்தான் அழிச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்ட பிறகு ஏன்னா முன்னாடியே வந்து காலி பண்ணிட்டாங்க இவங்கள. அப்போ கிங்டம் ஆஃப் காட்னு எல்லா இடத்துலயும் நம்ம பேசும்போது அந்த 1000 வருஷம் ஆளுகையை பத்தி பேசிட்டு இருக்கோமா, இல்ல அதுக்கப்புறம் வர்ற அந்த ஒரு சிட்டி பத்தி பேசினாங்கல்ல 22ல வந்து முதல்ல ஒரு சிட்டியை பத்தி பேசுறாங்க அப்படிதானே? அந்த சிட்டியை பத்தி பேசுறாங்களா, இல்ல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு கம்பைன் பண்ணி சொல்றது எல்லாமே சேர்த்து கம்பைன் பண்ணி? ஆமா, ஏன்னா அந்த நேபுகாத்நேசர் கண்ட கனவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்களின் நாட்களே சொல்லும்போது அந்த கல்லும் களிமண்ணும் இரும்பு கலந்துதான் இருக்கு. ஸோ அதான் நம்ம பார்த்தோம்ல, டெமோக்ரஸி அண்ட் ஆல்சோ இது டிக்டேட்டர்ஷிப். ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த ராஜாக்கள் காலத்துல ஒரு கல் வந்து கைகளால் பெருக்கப்படாத கல் வந்து இடிச்சு எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதுவே என்ன பண்ணிச்சான் என்ற பெரிய ராஜ்யமாச்சான் மாறிச்சான். இப்ப நம்ம படிச்ச அந்த ரெவல்யூஷனோட ஒத்து போவோம். அது ரெவல்யூஷன் 11ஓட ஒத்து போவோம். அங்க நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து ரெவல்யூஷன் 11ல வந்து the kingdom of world has become the kingdom of Lord his Messiah and he will reign forever and ever. Forever and ever னா என்னாச்சு? ஒரே கிங்டம் தான் அது. ஒரே கிங்டம் தான். ஒரே கிங்டம்க்கு உள்ளதான் அப்ப இந்த 1000 வருஷம் மக்களும் இருந்திருக்காங்க ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் அந்த சிட்டியும் இருக்கு அப்படின்னு. ஆமா, அதனாலதான் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது மக்களுக்கு 1000 வருஷம் அந்த கிங்டம்லயே. அவங்க மனம் திரும்பி ஏத்துக்கிற மக்கள் என்ன வராங்கன்னா ஜீவனை பெறுறாங்க. அதை கேட்காத மக்கள் என்ன வராங்கன்னா கடைசியில வந்து அழிக்கப்படுறாங்க சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்றைக்கும் ராஜ்யம் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கொஸ்டின் இப்போ டிஸ்கஸ் பண்ணதுல ஒண்ணு மட்டும் எனக்கு பாயிண்ட் வந்து யோசிச்சேன். அதுனா 20 எங்க இருக்கு ரெவல்யூஷன் 22ல blessed are those who wash their robes and they may have the right to the tree of life and may go through the gate into the city. Okay, outside are the dogs. இது ஒரு கேள்வி வருது. outside are the dogs, those who practice the magic arts. அப்ப வந்து இன்னமும் கிங்டம் முடிஞ்சிட்ட பிறகு அப்புறமும் வந்து இருக்குமா? இருக்க வாய்ப்பு இல்ல. எல்லாருமே மரிச்சு போயிட்டாங்கல்ல, அந்த எல்லாரும் காலி ஆயிட்டாங்க. அப்ப இங்க சொல்ல வர outside are the dogs, those who practice the magic arts, sexual immorality, murderers சொல்லி சொல்லும்போது இது வந்து அப்ப எங்க சொல்ல வராங்க?
ம், 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 ம். இது உள்ள கிங்டம்ல இருந்து இருக்கும்போதும் சரி, வெளியில வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டு இருக்காங்களா? அப்போ ஆனா அப்போ அப்போ கிங்டம் அப்படி அப்படி இருக்க முடியாது. ம், ஏன் ம், சொல்லி ம், பார்த்தோம்னா, கிரைஸ்ட் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் அடிச்சு ஒடுக்கிட்ட பிறகு ம், காட் கிட்ட ஒப்படைச்சுறாரு ம், கிங்டம். ம், ஒப்படைச்சிட்ட பிறகு இங்கே அவருடைய ராஜ்யம் வந்து என்ன ஆகுதுன்னா, மேல இருந்து இறங்கி வந்து ம்ஹ்ம், பூமியில வந்து வருது சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம், புதிய வானம், புதிய பூமியில. ம்ஹ்ம். ஓ! அதான். அது வந்து அந்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த புதிய வானம், புதிய பூமி அப்படின்ற மாரி முதல்ல வருது. ஆஹா! இது நல்ல ஒரு கேள்வி. ம், நியூ ஹெவன், நியூ எர்த் சொல்றது வந்து ம்ஹ்ம், நம்ம என்ன பார்க்குறோம், நீதிவாசமா இருக்கிறோம் உலகம். ம்ஹ்ம், இது கிறிஸ்டோட செகண்ட் கமிங்லயே ம்ஹ்ம், வர்றது. ம்ஹ்ம், புதிய வானம், புதிய பூமி. ஏன்னா இந்த ராஜ்யம் அழிச்சிட்ட பிறகு அவர் என்ன ம், பண்றாருன்னா, ஃபுல்லுத்தையும் மாத்துறா சொல்லிட்டு தான் போட்டிருக்கு. ம்ஹ்ம், ம்ஹ்ம். இத பத்தி படிக்கலாம். இன்னும் சரி. இது வந்து தெளிவடையணும். ஆமா. இன்னும் நெறைய மிஸ்ட்ரீஸ் இருக்கு. ஆமா. ம். இது ப்ராஃபஸினாலே இப்படிதான் இருக்கும். ஹையர் ஆமா. டாக்டின்ஸ். ம், பொண்ண ம், புல கட்டுறோமா, ம்ஹ்ம், வெளிய புல ம்ஹ்ம், கட்டுறோமா, இல்ல மரம் புல் வைக்கோல புல கட்டுறோமா ம்ஹ்ம், சொல்லிட்டு தான். ம், ம். இது டிஃபரன்ஸ் சரி. ஆஃப் ம்ஹ்ம். இது இருக்கும். கரெக்ட். ம். இந்த பைபிள் ஸ்டடி காரணமே அதானே. இதுல வந்து நம்ம தெளிவு அடையணும் அப்படின்றதுக்கு தானே இத பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. கரெக்ட். ம். சரி மாத்தி நம்ம இத கன்டின்யூ பண்ணுவோம். சரிங்களா? சரிப்பா. ஓகே, ஓகே. ம். ஷூர். நம்ம வந்து எங்க இருக்கோம்? இன்னும் ஃபர்ஸ்ட்டு சாப்டர்ல வந்து கிங்டம் ஆஃப் காட பத்தி பாத்துட்டு இருக்கோம். அதான் இப்ப தான் பாத்துட்டு இருக்கோம். கரெக்ட். அதுல வந்து ஒரு கொஸ்டின்ல ஆரம்பிச்சு அது எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆமா. இத ம். நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நல்லது இத கிளியர் பண்றது நல்லது தான். ஓகே. எப்படி ம். இங்க கிங்டம் செட்டப் ஆவுது, ம். ம். அதெல்லாம் நம்ம ம். தெரிஞ்சுக்கணும். ம். 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 ஓகே. அ. அந்த இது கோரா ஒண்ணு அனுப்புனேன் பார்த்தீங்களா? அத பத்தியும் ஆமா. கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். அதுலயும் ஒரு சில வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ம். ம். ஆனா நான் அத வச்சிருக்கேன். அத அடுத்த மீட்டிங்ல நம்ம பண்ணுவோம். முதல்ல இத முடிச்சுட்டு. சரிப்பா. ஓகே, ஓகே. ம். அந்த நானே எழுதி வச்சுக்கிறேன். ம். அதுல நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் இந்த ப்ரீடெஸ்டைன்ட் அப்படின்ற வார்த்தையே ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆ. ப்ரீடெஸ்டின் இது அதான் நான் ம். ஆக்சுவலா இது பார்த்தேன் நானு ஃபுல்லா ம்ஹ்ம். மோஸ்ட்டா. ம். ம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பார்த்த விஷயம். இது வந்து சிம்பிளான விஷயம் தான் இது எல்லாமே. நீங்க ம். சொல்றது எல்லாமே. இதுல கரெக்ட். எந்த வித கன்ஃப்யூஷன் கிடையாது. இப்ப என்னதுன்னா, ம்ஹ்ம். இந்த ப்ராஃபசிஸ் விஷயம் மட்டும் தான் வந்து பயங்கர ம்ஹ்ஹ்ம். ஹைலி இது. ம்ஹ்ஹ்ம். ஏன்னா ஒண்ணும் நடக்கல. ம். ம்ஹ்ம். ஓகேவா? ஒண்ணும் வரல. ம். ம்ஹ்ம். வந்த ப்ராஃபஸிய நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்க முடியும். ஓகே இது ம்ஹ்ம். முடிஞ்சிச்சுப்பா, இது முடிஞ்சிச்சுப்பா சொல்ல முடியும். ம்ஹ்ம். இப்போ நடக்க போற ப்ராஃபஸி பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்காது? ம்ஹ்ம். சொல்லி நம்ம பிரெடிக்ட் பண்றது இது கஷ்டம். ம்ஹ்ம். சோ அதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ். நீங்க ஓகே. இதுல நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேள்வின்னு இருக்கிறதால நோட் பண்ணுங்க. நம்ம அத ம்ஹ்ம். பாத்துரலாம். சரி. அது எனக்கு தெரிஞ்சு அது சிம்பிளா பாத்துரலாம். ப்ரிடிஸ்டினேஷன் ம்ஹ்ம். அதெல்லாம் வந்து ம்ஹ்ம். பாத்துரலாம். சரி. ம்ஹ்ம். சரி மேத்யூ. ஓகே. ம். நாளைக்கு பார்ப்போம். நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? சரிப்பா. ம். சரி. மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரன் நீங்கள் ஒன்று கூடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களுக்கு சித்தனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சத்தியத்தின் வார்த்தைகளை அறியும் அறிவை எங்களுக்கு தரும்படி உம்மிடத்தில் ஒன்றாகிறோம். சத்தியத்தின் வார்த்தைகளை நாங்கள் அறிவதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு தெளிவு கிடைக்கும்படி கர்த்தர் தாமே அதற்குண்டான ஞானத்தையும் அதற்குண்டான வழிகளையும் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தரும்படி எங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆமென். அமேன், அமேன். ஓகே ஜெபன். சரி முத்து. நாளைக்கு பார்ப்போம். பாக்கலாம். நாளைக்கு பாக்கலாம். நானும் அலெக்ஸ் கிட்ட பேசிட்டு நானும் பாத்துட்டு ஆ சொல்றேன். சரி, ஓகே. சரி. ம். சரி. ஓகேப்பா. பாய்.